குடியுரிமைக்கு விண்ணப்பித்து வரும் படிவங்கள் அனைத்தும் கடுமையான முறையில் சரிபார்க்கப்படும் என உள்துறை அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. JPN எனப்படும் தேசிய பதிவுத்துறையுடன் போலீஸ் தரப்பிலும் விவரங்கள் வடிகட்டப்படும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தகுதி பெற்றவர்களின் விண்ணப்பங்கள் முடிந்தவரை சீக்கிரமே பரிசீலிக்கப்படும். கேடிய நிர்ணயித்த அனைத்து நடைமுறைகளையும் பூர்த்தி செய்தால் குடியுரிமை வெளியிடப்படுவதில் பிரச்சினை இருக்காது என்றார் அவர். குடியுரிமை விண்ணப்பங்களை சரிபார்த்து தாம் கையெழுத்திடும் படம் ஒன்றை எக்ஸ் தளத்தில் பதிவேற்றி டத்தோஸ்ரீ சைஃபுடின் அவ்வாறு கூறினார். குடியுரிமை விண்ணப்பத்தை குறிப்பிட்ட தரப்பு ஒரு விவகாரமாக்கி வருவது தமக்கு தெரியும் எனவும் அமைச்சர் சூசகமாக கூறினார். அண்மையில் ஜோஹோர் ஸ்தூலாங் சட்டமன்ற மக்கள் சேவை மையம் ஏற்பாட்டிலான குடியுரிமை விளக்க கூட்டம் தவறுதலான புரிதல் காரணமாக சர்ச்சையில் சிக்கி அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்நிகழ்ச்சியின் போஸ்டர் வைரலாகி ஜோஹோரில் கள்ள குடியேறிகளுக்கு குடியுரிமை வழங்கும் நிகழ்ச்சியே அதுவென கண்டனங்கள் குவிந்தன. அந்நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துமாறு நெட்டிசன்கள் அதிகார தரப்பை வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.